வெல்கம் டு ஆனந்த சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மாமல்லபுரம் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா வீட்டில் இருக்கிற கார்டன்ஸை தான் இன்றைக்கி வீடியோவாக போடுறேன். இதில் நிறைய செடிங்க இருக்குது. அது பேரெல்லாம் எனக்கு சரியாக மைண்டில் வரல. அதனால் என்னோடய டாட்டரே அதுக்கு எல்லாத்துக்கும் குரல் தராங்க. நான் நேற்று வந்ததுலேருந்து இங்கே இருக்கிறத எடுத்து தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எதுவும் கடையில் வாங்கலை. ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து வீட்டோட என்ட்ரன்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து துளசி செடி வச்சுருக்காங்க. அந்த துளசி செடியிலே வந்து சங்குப்பூ வச்சுருக்காங்க. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் சங்குப்பூ. அந்த ப்ளூ கலர் சங்குப்பூ வந்து துளசியோட செடியிலே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மணி பிளான்ட் வந்து இதுவும் வீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்குது. இங்கே வந்து துளசி வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய செடியில் இருக்குது. துளசி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து செம்பருத்தி செடி. இது மருதாணி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கொய்யாக்காவும் வந்து இப்போ தான் கொஞ்சமாக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா மலைவேப்பிலை இந்த செடி. இது வந்து குப்பாமணி. இது வந்து நிறைய சளியாக இருக்க குழந்தைங்களுக்கு போடுவாங்க. இல்லாட்டி எதாவது கடைச்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு கூட போடுவாங்க. இது வந்து பட்ரோஸ், பிங்க் கலர் பட்ரோஸ். இது வந்து தொட்டாச்சிலிங்கி. இது வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கணும். ஸோ எங்கள் வீட்லேயும் இருக்குது. இது லைட்டாக டச் பண்ணோம் அப்படின்னா திருப்பி க்ளோஸ் ஆகிடும். அது மாதிரி தொட்டாச்சிலிங்கி. இதிலே வந்து எங்களுக்கு 3 செடி வச்சுருக்காங்க. இதில் வந்து மாங்காய் மரம் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து அந்த சின்ன தொட்டி மாதிரி வச்சு அதிலே இருக்குது மாங்காய் மரம். இது வந்து காட்டு சீத்தாப்பழி மரம். இது வந்து நார்மல் சீத்தாப்பழி ரெண்டுமே இருக்குது. காட்டு சீத்தாப்பழியும் இருக்குது, நார்மலும் இருக்குது. இந்த கீரை நேம் பார்த்திங்கன்னா பசலைக்கீரை. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து பசலைக்கீரை. இதுலேயே வந்து மருதாணியும் வளருது. பசலைக்கீரை கூடயே மருதாணி செடியும் வளருது. இந்த மரம் பார்த்திங்கன்னா நொச்சி இலை. இந்த இலையை வந்து குழந்தைங்களுக்கு சளிக்கு வந்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. சளிக்கெல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா முளக்கத்தான் கீரை. இது வந்து முட்டு வலி, கை கால் வலிக்கெல்லாம் ரசம் வச்சு சாப்பிட்லாம். தோசையில் அது மாதிரிலாம் அரைச்சி சாப்பிட்லாம் அந்த கீரை. இது வந்து முருங்கைக்கீரை. முருங்கை மரம் நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து நார்மல் வேப்ப மரம். இது வந்து எருக்கஞ்செடி. இந்த செடி பூவை வந்து பிரித்து தான் வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மாலையாக போடுவாங்க. அந்த செடி தான் இது. இதுவுமே கொஞ்சம் வந்து நிறைய கலர், 2 கலர் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்மக்கிட்ட ஒயிட் தான் இருக்குது. இது வந்து தேக்கு மரம். இது வந்து சின்னதாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சீத்தாப்பழி மரம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து கொய்யாக்காய் அப்படியே கொஞ்சம் காஞ்சி போய் நிற்குது குச்சியாட்டம். ஸோ அதுவும் நல்ல. இது வந்து வாழை மரம் வந்து நிறைய கன்று இருக்குது, நிறைய செடி இருக்குது. இதில் வந்து பழம், காய் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இதில் மரம் இருக்குது. நிறைய ஆடு செடி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மண் தக்காளி கீரை. இது வந்து தக்காளி, வெறும் தக்காளி செடி. இது வந்து பச்சை மிளகாய் வந்து மார்னிங் கூட நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ஆடு இது கடிச்சு வச்சுருக்கு. இது வந்து சுண்டைக்காய் செடி. இது வந்து வெள்ளரிக்காய். இதுவும் வெள்ளரிக்காய் இப்போ தான் கொஞ்சமாக விதை போட்டு வளர்ந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சுண்டைக்காய் செடியும் இருக்குது. இந்த வாழைக்காய் மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பூ பூத்துருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து சீத்தாப்பழி மரத்தில் வந்து காயும் லைட்டாக காய்ச்சிருக்கு. இது வந்து ஜாதி மல்லி. நல்ல செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். வெயிலில் கூட நல்லா பூ பூக்குது. நான் ஈவினிங் இந்த பூவோட வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். இது வந்து துளசி, அப்புறம் கருந்துளசி 2 துளசியுமே வச்சுருக்காங்க. இது வந்து கற்பூரவள்ளி. இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கணும், குழந்தைங்க இருக்க வீட்டில். நெக்ஸ்ட்டு வந்து பப்பாளி மரத்தில் வந்து சின்னதாக இப்போ 2 காய் காய்ச்சிருக்கு. பப்பாளி காய் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து வெயில் சீசன் கொஞ்சம் முடியும் போது தான் நிறைய காய் வரும். அதுக்கடுத்து வந்து முருங்கை மரம். இங்கேயும் வந்து நல்லா முருங்கை மரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி வந்து நிறைய வாழைக்காய் மரம் தான் இருக்குது. அப்புறம் தென்னை மரம் இருக்குது. இது வந்து நெல்லிக்காய் செடியும் இருக்குது. இன்னும் காய் காக்க ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து வாழைக்காய் மரம். அதாவது வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வாழைக்காய் மரம் தான் இருக்குது. இதிலே வந்து பழக்காய், அப்புறம் வந்து கற்பூரவள்ளி அந்த மாதிரி பழம் வந்து நிறைய இருக்குது. இது வந்து நித்தியமல்லி பூ பார்த்திங்கன்னா எவ்வளோ பூ பூத்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனர் பிளான்ட், மணி பிளான்ட். இது வீட்டுள்ளேயே வச்சுருக்காங்க.